அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். செப்டம்பர் 20 விடிஞ்சா தேர்தல். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் மட்டும்தான், சொல்லப்போனால் இறுதி மணித்தியாலங்கள் கூட இதை சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த நிமிடங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அமைதி நிலவரம் மாதிரி ஃபீல் ஆகுது. அமைதி என்று சொன்னால் முழுமையான அமைதி கிடையாது. இந்த அமைதி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அமைதியே சத்தமாக இருக்குன்னு சொல்லுவார்களானே, இந்த அமைதி ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைதி என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலவரம் மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நாடு முழுக்களுமே இந்த பிரச்சாரங்கள் எல்லாமே நேற்றோட நிப்பாட்டப்பட்டாச்சு. எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு, தேர்தல் ஆயத்தங்கள் எல்லாமே நடந்ததுக்கு பிறகு இப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலவரம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, இந்த தேர்தல் நடக்குமா இல்லையான்றதே ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஒரு காலகட்டம்னு சொன்னால் கடநாளைக்கு முதல் கிடையாது, இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் கூட ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதை நடத்தணும்னு சொல்லி ஒரு தரப்பினரும், நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு தரப்பினரும் சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் அதுக்கு பிறகுதான் கடைசியாக இலங்கையினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 21 நாளைக்கு நடக்க போகுது. நாளை மறுதினம் செப்டம்பர் 22 இதை விட ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அமைதி நிலவும். ஏன்னு சொன்னால் அடுத்த நாள் ரிசல்ட்ஸ் வெளியே வரும். யார் ஜனாதிபதி என்ற முடிவு அடுத்த நாளே வெளியே வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி நாளைக்கு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம் யாருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி. அந்த பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு வரப்போகிற, சொல்லப்போனால் எங்களோட நாட்டினுடைய எதிர்காலத்தை, இல்லை எங்களோட நாட்டோட தலைவீதியவே தீர்மானிக்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் தான் நாளைக்கு நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான எல்லா விதமான ஆயத்தங்களுமே இப்போ முடிவடைஞ்சிருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த இறுதி நிமிடங்களில் நாளைக்கு நடக்க போகிற தேர்தலில் இப்போ நான் அந்த வீடியோ எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு 3 தலைப்புகளுக்கு கீழே மிக முக்கியமான விஷயங்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் அந்த கடைசி விஷயம் இன்னும் முக்கியமானது. ஸோ அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். தேர்தல்னு சொன்னால் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாங்கள் அவதானமாக செய்யப்பட வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருந்து கொண்டிருக்குது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்றதை முதல்ல இருந்தே சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இலங்கைக்குள்ளே இப்போ இந்த தேர்தலுக்கான சகல விடயங்களும் எல்லா முன்னாயத்தங்களுமே நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி வாக்குப்பட்டிகள் ஒவ்வொரு வாக்கு சாவடிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது, வாக்களிக்கும் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. எல்லாமே இலங்கை முழுக்களுமே கிட்டத்தட்ட 100% முடிவடைஞ்ச மாதிரி தான் இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் சில வேளைகளில் எதுவும் சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி சாதாரணமாகவே தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் பாதுகாப்பு பலமாக தான் இருக்கும். அதுவும் இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்படுகிறதா ஒரு விடயமும் சொல்லப்படுகிறது. போலீஸார், அதிரடி படையினர், சிறப்பு அதிரடி படையினர்னு சொல்லி அதிகமானவர்கள் எல்லா இடங்களையுமே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உருவானா கூட உடனடியாக அங்கே நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான முன்னாயத்தோடும் இருக்கிறதா ஒரு விடயமும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஏதாவது நாளைக்கு அசம்பாவிதங்கள் ஏதாவது நிகழுமா இருந்தால், இது அசம்பாவிதம் சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் நாம் ஞாபகம் வருது. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழுவால் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், நாளைக்கு ஏதாவது ஒரு இலங்கை முழுக்களும் இருக்கிற வாக்குச்சாவடிகளில் ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமான செயற்பாடுகள் இடம்பெறுமா இருந்தால் இலங்கை முழுக்களுமே அந்த வாக்கு என்ற பணிகள் நிறுத்தப்படும்ன்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு அந்த வாக்கு செலுத்துகிற முறைமையில் ஏதாவது பிரச்சனை வருமா இருந்தால் அங்கே அந்த வாக்கு செலுத்தப்பட்ட அந்த வாக்குகளை எண்ண முடியாது தானே. ஸோ அதனால அது முழுமையாக அந்த இடம் நிறுத்தப்பட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே திரும்பவும் வாக்களித்ததுக்கு பிறகு, மறுபடியும் அங்கே வாக்கு செலுத்துகிற முறைமை நடந்ததுக்கு பிறகு தான் வாக்கென்ற பணியை ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறபடியாக தயவு செய்து எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு விடயமும் சொல்லப்படுது. போலீஸாருக்கு, அதிரடி படையினருக்கு, பாதுகாப்பு படையினருக்கு எல்லாருக்குமே ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல்ன்றபடியாக எல்லா மக்களுமே வாக்காளர்களும் பொறுப்பாக செய்யப்படணும்னு சொல்லி இந்த விஷயம் திரும்பவும் தேர்தல் ஆணைக்குழுவால் ஒரு முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் வாக்கு செலுத்தினதுக்கு பிறகு உங்களோட அந்த வாக்கு செலுத்துகிற நிலையங்களில் யாருமே காத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் 5 பேருக்கு மேலே வாக்கு செலுத்தக்கூடிய நிலையங்களில் முன்னால் கூடி நின்றா அவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அது ஒரு முறைகேடான விஷயம், சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லி 5 பேருக்கு மேலே யாருமே அங்கே கூடி நிற்கக்கூடாதுன்றதும் ஒரு கடுமையான நடவடிக்கையாக இப்போ போய்கொண்டிருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே எல்லாருமே வாக்கு செலுத்தினதுக்கு பிறகு அவங்களோட வீட்டுக்கு போகிறது, யாரையுமே பார்த்துக்கொண்டு நிற்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியும் ஒரு விடயமும் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இதுதான் முதலாவது விடயம். அடுத்தது 2வது விடயம் என்னென்னு சொன்னால், சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்கள். இது இப்போ தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்குன்னு சொல்லியும் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருந்து கொண்டே நானே இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது.
ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில சமூக செயற்பாட்டாளர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களால், சில பேர் முகம் காட்டியோ முகம் தெரியாமலோ செய்யக்கூடிய சில தவறுகளால் எல்லாருமே தான் அதுக்கான ஒரு குற்றம் சாட்டுற மாதிரியான ஒரு நபர்களாக வந்து இப்போ வந்து நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமாக இப்போ தேர்தல் ஆணைக்குழுவால் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது தவறான செய்திகள் வந்து அதிகமாக நாளைக்கு பரப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்குது. அதிலே முக்கியமாக இந்த தேர்தல்களில் எத்தனை பேருக்கு வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியே நாளைக்கே ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர். இவருக்கு இத்தனை வாக்குகள் கிடைச்சிருக்குது, இவர் தான் லீடிங்கில் இருக்காருன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து நாளைக்கு போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி நாளைக்கு மறுதினமும் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு இரவு சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட எல்லாமே வந்து அதிகமாக பொய்யான விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரவுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மக்களை கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்பாமல் இருக்கிறது நல்லது என்ற மாதிரி இப்போ ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், அந்த சரியான வாக்கு எண்ணிக்கைகள் வந்து எங்கே சரியாக சொல்லப்படும்னு சொன்னால், சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதானமான செய்தி ஊடகங்களில் மட்டும்தான் அந்த எண்ணிக்கைகள் வந்து மிக சரியாக சொல்லப்படும். ஏனைய இடங்களில் வரக்கூடிய எண்ணிக்கைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்பகத்தன்மையாக இருக்காதுன்ற மாதிரி தான் இப்போ ஒரு விடயமும் சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு உண்மையும் கூட. ஏன்னு சொன்னால், யார் அந்த எண்ணிக்கையை சொன்னாலுமே வந்து தனியொரு நபராக இருந்து கொண்டு ஒரு சாதாரணமாக ஒரு சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் நம்ப முடியாது. ஒருவேளை மொத்தமாக எல்லாமே வெளிவந்ததுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு அதே ஒரு ஆதாரத்தோடு ஒருத்தர் வெளியிடாருன்னு சொன்னால் ஒருவேளை அதை நம்பலாமே தவிர, மற்றபடி அந்த கவுண்டிங் நடக்கும்போது வெளியிடக்கூடிய தகவல்கள் எல்லாமே பெரும்பாலும் பொய்யாத்தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எல்லாருமே அந்த பிரதானமான செய்தி ஊடகங்களை வரக்கூடிய எண்ணிக்கைகளை மட்டுமே வச்சுக்கொண்டு நீங்கள் அதை வந்து பார்வையிடலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த மாதிரியான தவறான செய்திகளை பரப்பக்கூடிய அந்த செயற்பாட்டாளர்கள் கூட இப்போ வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தில் கண்காணிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணைக்குழுவால் அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு குழு அமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களை கண்காணிக்கிறதுக்கான குழுன்னு சொல்லியும் ஒரு குழு இருக்கிறதாகவும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. இது வந்து அந்த தவறாக செய்யக்கூடிய செயற்பாட்டாளர்களுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு மக்களை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சமூக ஊடகங்கள் மூலமாக முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு வந்து நல்லதை சொல்லணும், அவங்கள தெளிவுபடுத்தணும், அவர்களுக்கான தகவல்களை முடிஞ்ச வரைக்கும் வழங்கணும்ன்றது தான் என்னோட ஒரு குறிக்கோள். ஸோ அதுதான் ஒரு சரியான ஒரு விஷயமும் கூட. யோசிச்சு பாருங்களேன், தப்பாக வழிநடத்துன்னு சொன்னால் இதுக்காக அந்த சமூக ஊடகம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியான தகவல் கொடுக்கப்படணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே தெளிவாக இதில் இருந்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது கடைசி 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இந்த தேர்தல் தொடர்பாக அப்லோட் பண்ணின எல்லா வீடியோஸுமே இருக்குது தானே, அதுலேயும் பிரதானமாக நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின எப்படி நாங்கள் சரியான முறையில் வாக்களிக்கிறேன்ற அந்த வீடியோவில் நிறைய பேர் ஒரே விதமான கமெண்ட் பண்ணுறதை வந்து நான் ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்துருந்தேன். அது என்ன கமெண்ட்னு சொன்னால், நிறைய இளைஞர்கள் என்னோட வீடியோஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸில் வந்து நிறைய பேர் இப்போ தான் முதல் முறையாக வந்து வாக்களிக்க போகிறார்கள். ஸோ அவர்கள் வந்து யார் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வாக்களிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு சொல்லி நிறைய இந்த மாதிரியான அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நான் அவர்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொன்னால், அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த போடுற புல்லடி இருக்குது தானே, அந்த புல்லடியை வந்து அந்த பெட்டிக்கு உள்ளே போடணும். அந்த பெட்டிக்கு வெளியில் போயிட்டேன்னு சொன்னாலும் அது வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்லி ஒரு சட்ட விதிமுறை இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெட்டிக்கு உள்ளே வரக்கூடிய மாதிரி அந்த புல்லடியவோ இல்லாட்டி இலக்கங்களையோ வந்து நீங்கள் சரியான முறையில் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவதாக வாக்களிக்கிறார்களுக்கும் அதே மாதிரி அது தெரியாதவர்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த முதலாவதாக வாக்களிக்க போகிற எங்களோட இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டுட்டேன். ஸோ அடுத்தது எனக்கு வந்து 2வது தடவை தான். ஸோ இவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் வாக்களிக்கணும். அம்மா அப்பா சொல்கிறார்கள், அண்ணா சொல்கிறார், டீச்சர் சொன்னார், இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் சொன்னார்கள்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து யாருமே வாக்களிக்காதீங்க. ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இந்த தேர்தலில் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்குது. டியூஷன் ஆசிரியர்கள் கூட ஏற்கனவே கைது பண்ணப்பட்டிருந்தார்கள், மாணவர்களை தவறான முறையில் இந்த தேர்தலில் வழிநடத்தினு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, வாக்களிக்கிறன்றது ஒவ்வொருத்தருடைய அடிப்படை ஜனநாயக உரிமை. நீங்கள் முதலாவதாக வாக்களிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வாக்களிக்கிறது வந்து மிக சரியானதாக இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் பிறந்து வளரும்போது வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது முதலாவதாக உங்களுக்கு வந்து ஏடு தொடங்கியிருப்பார்களானே, அந்த மாதிரியான உங்களோட ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவிதி தான் இதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். முதலாவது வாக்களிக்கிறன்றது அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியம், அதே மாதிரி எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றது எனக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முதலாவதாக வாக்களிக்கிறீங்க, அதிலேயே உங்களோட தனிப்பட்ட முடிவிலிருந்து நீங்கள் வாக்களிங்க.
நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. யாரோட பேச்சையும் கேட்டு யாருமே சொன்னால் தயவுசெய்து அந்த சொன்னால் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாக்களிக்காதீங்க. நீங்கள் வாக்களிக்கிற வயசுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, எப்படிப்பட்ட நிலைமையில் நாடு போய்க்கொண்டுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தானே. ஸோ அதை யோசிச்சு கொண்டு யாருக்கு வாக்களித்தா நான் நல்லா வருவேன், என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இது எங்களோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டதான். இவ்வளோ தூரம் நாங்கள் கதைக்கிறதுக்கான காரணம் எல்லாமே அடுத்ததாக வளர்ந்து வர போகிற எங்களோட இளைஞர்களாகிய எங்களோட எதிர்காலத்துக்காக தான் இவ்வளோ விஷயம் வந்து இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ விஷயங்களும் போய்கொண்டிருக்குது. ஸோ அதனால் அதை யோசிச்சு கொண்டு சரியான முறையில் நீங்களாக முடிவு பண்ணி உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் வாக்களிங்க. கட்டாயமாக வாக்களிங்க. நிராகரிக்கப்படாத அளவுக்கு சரியான முறையில் நீங்கள் வாக்களிங்க. அதைத்தான் 3வது விஷயமா, முக்கியமான விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நிறைவடைஞ்சாச்சு, எல்லாமே முடிவடைஞ்சாச்சு. இன்றைக்கு இரவு 12 மணியோட 12 மணின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு காலையில் நாளைக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாக்களிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதோட அடுத்த கட்டமான நகர்வுகள் நோக்கி தான் போய்கொண்டிருப்போம். ஸோ அதனால் இந்த தேர்தல் தொடர்பான ஒரு எல்லா விதமான செயற்பாடுகளுமே எல்லாருடைய கருத்துக்கள், அதே மாதிரி எல்லாருடைய தேர்தல் பிரச்சாரங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள், இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்களில் எங்கள் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வந்து நல்லாவே கேட்டிருப்பீங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு வேட்பாளர்களும் யார் எங்களோட நாட்டினுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் கட்டியெழுப்ப போகிறது, எங்களினுடைய எதிர்காலத்தை ஒளிர செய்ய போகிறன்றதை அதை யோசிச்சு கொண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களாக சுயமாக முடிவு பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே சொல்லிக்கொள்கிறேன், எல்லாருக்குமே இது பொருந்தும். நீங்களாக சுயமாக யோசித்து உங்களினுடைய வாக்குகளை நாளைக்கு கட்டாயமாக கொடுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நாளைக்கு வரக்கூடிய தகவல்களை முடிஞ்சால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி 22ஆம் தேதி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையுமே இருக்கிற மாதிரி நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் எல்லாருமே, அதை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, எல்லா விதமான அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்துமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோவையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.